ஒரே முடிவில் கொச்சியை உதறிவிட்டு தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்த ஹூண்டாய். கேரளாவை தவிர்த்துவிட்டு தமிழகத்தை நோக்கி வர என்ன காரணம்? கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. தென்கொரியாவை சேர்ந்த உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனமான HD ஹூண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கொச்சின் ஷிப்யார்டுடன் இணைந்து அமைக்க திட்டமிட்டிருந்த 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பிளாக் ஃபேப்ரிகேஷன் கூட்டு முயற்சியிலிருந்து கிட்டத்தட்ட விலக முடிவு செய்துள்ளது. கப்பல் கட்டுமானத்தில் எஃகு தகடுகளை வெட்டி வெல்டிங் செய்து பிரம்மாண்ட பாகங்களாக உருவாக்கும் முக்கியமான தொழிற்கூடமாக இது திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச ஜாம்பவானான ஹூண்டாயின் நவீன வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் இந்த கூட்டு முயற்சிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த திடீர் விலகல் தொழில்துறையில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஹூண்டாய் நிறுவனம் கொச்சியை வேண்டாம் என்று தவிர்ப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தொழில் உத்தி உள்ளது. கொச்சியில் திட்டமிடப்பட்டது வெறும் கப்பலின் பாகங்களை மட்டும் தயாரிக்கும் ஒரு துணை தொழிற்சாலை மட்டுமே. ஆனால் ஹூண்டாயின் முழு கவனமும் தற்போது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மீது திரும்பியுள்ளது. தூத்துக்குடியில் புதிதாக அமைய உள்ள பிரம்மாண்ட கப்பல் கட்டும் கிளஸ்டரில் சுமார் $4 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 33,000 கோடிக்கும் மேல் மதிப்பீட்டில் 2.5 மில்லியன் கிராஸ் டன் கொள்ளளவு கொண்ட முழுமையான புதிய ஆங்கர் ஷிப்யார்டு அமைக்க ஹூண்டாய் திட்டமிட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல இடங்களில் முதலீடுகளை பிரிப்பதற்கு பதிலாக தூத்துக்குடியில் அமைய உள்ள பிரம்மாண்ட மெகா திட்டத்தில் தனது ஒட்டுமொத்த கவனத்தையும் முதலீட்டையும் குவிப்பதே சர்வதேச சந்தை போட்டிக்கு லாபகரமானது என ஹூண்டாய் நினைத்துள்ளது. ஹூண்டாயின் விலகலால் கொச்சின் திட்டம் சற்று முடங்கியிருந்தாலும் இந்த திட்டத்தை தனது சொந்த முயற்சியிலேயே முழுமையாக கட்டமைத்து செயல்படுத்த கொச்சின் ஷிப்யார்ட் நிறுவனம் துணிச்சலுடன் முடிவெடுத்துள்ளது. அதே சமயம் பிரான்ஸ் நாட்டின் பிரபல CMA-CGM நிறுவனத்திற்காக கொச்சின் ஷிப்யார்டு கட்டிவரும் 6 பிரம்மாண்ட கண்டெய்னர் கப்பல்களின் கட்டுமான பணிகளை இந்த முடிவு எந்த வகையிலும் பாதிக்காது. சுமார் $360 மில்லியன் மதிப்புள்ள இந்த கப்பல்களுக்கான பிரதான என்ஜின்கள் மற்றும் உபகரணங்களை தென்கொரியாவில் உள்ள தனது ஆலையில் தயாரித்து கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஹூண்டாய் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இந்தியாவின் உள்நாட்டு கப்பல் கட்டுமானத்தை உலக தரத்திற்கு உயர்த்த மத்திய அரசு 69,725 கோடி மதிப்பிலான மெகா திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் ஹூண்டாய் நிறுவனம் கேரளாவின் கொச்சியை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மெகா ப்ராஜெக்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தமிழக கடல்சார் தொழில்துறைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.